இருக்கின்றோம். அதிலே நமக்கு கூறப்படும் அறிவுரைகள் நம் வாழ்வினை செம்மைப்படுத்தவும், எப்படி வாழ்ந்தால் நீங்கள் அதிகமான சிரமப்படாமல் இறையருளை பெற முடியும் என்பதையும் தெள்ளத் தெளிவாக குருவருளால் இப்பதிவிலே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொன்றாக அறிந்து வந்த நாம் இறைவனுடைய செயலாலேயே எல்லாம் நிகழ்கின்றன என்று உணர்ந்து அகந்தை அழிந்து அருள் பெறுவதற்கான வழியினை நேற்று நம்முடைய பெருமான் கூறினார். ஆக உள்ளம் கரைய உடல் கரைய ஆனந்த வெள்ளம் கரைவிரண்டு மேலோகும் பொழுது கள்ளமலம் என்ன பொய்யாக அடித்துச் செல்லப்பட்டுவிடும். அந்நிலை அடைந்த பிறகு நாம் செய்கின்ற எல்லா செயல்களும் சிவருமான் செய்வதாக மட்டும் அறிய முடியுமே தவிர என் செயல் என்று நினைக்க கூட முடியாது. அதற்காக ஒரு அற்புதமான ஒரு சிவபோகசார் ஏதேது செய்தாலும், ஏதேது சொன்னாலும், ஏதேது சிந்தித்து இருந்தாலும் மாதேவா நின் செயலே என்று எனது அருளாலே உணரின் என் செயலே காண்கிறேன். நான் எதை செய்தாலும், எதை சொன்னாலும், எதை சிந்தித்தாலும் இறைவா உன் செயல் என்று உன்னுடைய அருள் கூட்டுவிக்க குருநாதருடைய அருள் ஆசியினால் நான் உணர்ந்ததால் உணரும் பொழுது என் செயலே கிடையாது, எல்லாம் நின் செயல் என்றதோடு அல்லாமல் அவருக்கு ஒரு ஆச்சரியம் தோன்றுகிறது. மாயை மலம் எங்கே மறைந்ததோ, மாயை இதனில் ஆய சகம் எங்கே அழிந்ததோ, காயமதில் தங்கும் புருடன் எங்கோ சச்சிதானந்த வெள்ளம் எங்கும் மிக கோத்ததே என்கிறார். அந்த சச்சித்தானந்த வடிவாக இருக்கின்ற இறைவன் என்னுள் ஆனந்த வெள்ளமாய் பொங்கி வரும் பொழுது மாயை மலம் அதிலே வருகின்ற தேவையற்ற ஈடுபாடு எல்லாம் காணாமல் போய்விடுகின்றன. ஆக அந்த ஆனந்த வெள்ளத்து அழுத்தி வினைகடிந்த வேதியனை திருவாசகம் பேசும் ஆனந்த வெள்ளத்தழுத்தி என் வினை கடிந்த வேதியன். அந்த வெள்ளத்தில் ஆன்மா அழிந்தும் பொழுது அந்த திருவாசகம் மிக அற்புதமான திருவாசகம். அந்த பாடல் ஞாபகம் இருக்காங்கம்மா முற்றோதல் பண்றவங்களுக்கு? ஆனந்த வெள்ளத்தழுத்தி வினை கடிந்த வேதியனை என்று அந்த பாடல் வரும். அது சாதாரண ஞாபகம். ஆனந்த வெள்ளத்தழுத்தி வினைகடிந்த வேதியனை திடீர்னு அந்த வரி மட்டும் வருது. முதல் 2 அடிகள் யாராவது முற்றோதல் செருவி நிறைய பேர் நம் குழுவில் இருக்கீங்க, யாரேனும் அந்த பாடலை சொன்னால் சிறப்பாக இருக்கும். என்னை எவ்வாறு என் வினை கடிந்து ஆண்டு கொண்டார் இறைவன் அவருடைய ஆனந்தமாகிய வெள்ளத்தில் அழுத்தி என்னை ஆண்டு கொண்டார். அந்த திருவாசகத்தின் வெளிப்பாடு இங்கே நாம் எல்லாம் சிவன் செயல் என்று அழுந்தும் பொழுது, அந்த ஆனந்த வெள்ளத்து அழுந்தும் பொழுது நம்முடைய மலமாயை எல்லாம் நீங்கி எல்லாம் சிவன் செயல் என்று தெளிவாக நாம் உணர முடியுமாக. அற்புதமான திருவாசகம். ஆனந்த வெள்ளத்தழுத்தி வினைகடிந்த வேதியனை. ஐயா அது திருக்கோவையாருங்க ஐயா? திருக்கோவையாருங்களா? இல்லம்மா, திருவாசகத்திலே அது வருது. இல்லைங்க ஐயா, திருக்கோவையார் சொல்லிக்கிறேங்க. திருவாசகத்திலே வருதுங்க. அது இடைவரியா வருது, ஆரம்ப வழியா வரல. அப்படிங்களா? இடையில ஒரு பாடல்ல கடைசி 2 அடிக்கு முன்னால வருது. எனக்கு சடார்னு அந்த ஆனந்த வெள்ளத்தழுத்தி என் வினைகடிந்த வேதியனை அம்மானைன்னு நினைக்கிறேன். திரு அம்மானை. நீங்க சொல்ற பாட்டு திருக்கோவையார் வருது. திருக்கோவையார்னு அந்த வரி வருங்கயா? ஆமாங்க.
பாடுங்கான் அம்மானை ஆனந்த வெள்ளத்து அழுத்தி வினைகடிந்த ஆனந்த வெள்ளத்து அழுவித்தான் காணேடி ஆனந்த வெள்ளத்து அழுவித்து திருவடிகள் வான் உண்டு தேவத்து ஓர் வான் பொருள்கான் சாளர் அப்படின்னு கூகுள்ல அது திருச்சாளல் வருதுங்க. இதுல தெளிவுல சொல்லுவாரு, ஆனந்த வெள்ளத்து அழுத்தின்னு அந்த வார்த்தையை சொல்லுவார். வெள்ளத்தை அழுத்தும் பொழுது உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும்ல. கல்லா மனத்து கடைபட்ட நாயனை ஐயா, இது திரு அம்மானையில இருக்குங்க ஐயா. கல்லா மனத்து கடைபட்ட கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினைகடிந்த வேதியனை அத முதல்ல சொல்லுவாரு. கல்லா மனம்னா படிக்காத மனம்னு பொருள் கிடையாது. படிக்காத எந்த அறிவும் இல்லாத மனத்தில் இருக்கின்ற கடைபட்ட நாய் போன்ற என்னை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினைகடிந்த வேதியனை தில்லை நகருக்கு சிற்றம்பலம் என்னும் உள்ளை விடையானை பாடுகிறான். எவ்வளோ மணிவாசகர் அந்த நிலைக்கு போனதுனாலதான் திருவாசகம் பாட முடியும். இவ்வளவு ஒரு அற்புதமா அந்த திருமுறைகளும் இந்த சித்தாந்த சாத்திரங்களும் எவ்வளவு ஒன்றோடு ஒன்று கலந்து வருது பாருங்க இல்ல. ஆக இங்கே ஆனந்த வெள்ளத்தில் அழுந்தினோமானால் நம் என் செயலை காண்கிறேன். ஆக இங்கே என்றும் சிவத்தோடு இணைந்து பிரியாதே அறிவாய் நின்றபடி தன்னை நிகழ்த்தினான். மன்றிலாடும் ஆரூரன் ஞான பிரகாசம் திடமாக என் மனத்தின் என் உள்ளத்தில் என்று பேசுவார். என்றும் நீ சிவத்தோடு இணைபிரியாமல் இருக்க வேண்டும் அறிந்து கொள் என்று ஆசான் என்னுடைய ஞானப்பிரகாசன் கூறிய ஆரூர் ஞானப்பிரகாச பெருமான் எனக்கு திடமாக என் உள்ளத்தில் அந்த எண்ணத்தை விதைத்து விட்டார். ஆகவே நன்னெஞ்சே, நீ கேட்ட நன்மையெல்லாம் சொல்லுதற்கு கண்ணெஞ்சம் மால் அயனும் காணாதோ வன்னெஞ்சர் என்ன குறை உண்டென்னா ஈசன் எதிர்வந்தான். என்ன குறை சொல்லாயினி? எப்படி அருமையா நல்ல மனமே மனசிட்ட போய் அது மொயமொயன மனசு மொய்க்கும் பொழுது அது கிட்ட போய் அறிவு இருக்கான் அப்படி திட்டாம கருணையோடு சொல்ல, நன்னெஞ்சே நீ கேட்ட நன்மையெல்லாம் சொல்லுதற்கு என்ன அந்த மால் அயன் காணொடாத அந்த இறைவன் மனதிலே வஞ்சனை வைத்து தன் தேவைக்காக இறைவனை வழிபடுகின்ற அந்த வன்னெஞ்சர்கள் இவன் இப்படி இருக்கிறான் என்று சொல்ல முடியாத ஈசன் உனக்கு எதிர்வந்தான். வந்து உன்னுள் இருக்கிறான். இமைப்பொழுதும் நீங்காமல் இருக்கிறார். உய ஓங்காரமாய் இருக்கிறார். எதிர்வந்து இருக்கிறார். என்ன குறை சொல்லா? இனி உனக்கு என்னடா குறை? ஏண்டா என்ன? ஆக இங்கே நம்முடைய ஆசான் மிக தெளிவாக சித்தம் தெளிந்தால் சிவமாகும். அப்படி சிவமானால் என்ன நிகழும்? ருசிப்போம் சிவவோம். காண்பதெல்லாம் சிவம். என் முன்னால் இருக்க எல்லாம் சிவம். நீங்கள் எல்லாம் சிவம். அடியேன் உங்களிடத்து அன்பு என்கின்ற சிவவடிவில் நின்றால் நீங்கள் எல்லோரும் நம்மிடத்து அன்பொடிவாக இருந்து விட்டு போகிறீர்கள். வம்பினனாயிருந்தால் நீங்கள் வம்பர்களாகத்தானே இருப்பீர்களாக. புசிப்போம் சிவபோகம் பூரணமாய் எங்கும். நீங்க பார்க்கிற இடத்தெல்லாம் சிவபோகம் இருக்கு. கண்முனால எல்லாம் சிவபோகம். ஆகா, இந்த மாமரம் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மரத்துல எவ்வளவு அழகா காய் பரப்பாரா. பிஞ்சில அதுக்கு வடுன்னு பேர். அது ஊறுகாய் போட்டா ஒரு டேஸ்ட். கொஞ்சம் முதிர்ந்த மாங்காய் ஊறுகாய் போட்டா ஒரு டேஸ்ட். அது பழுத்துட்டா எவ்வளவு இனிமை. ஆகா இறைவா, என்ன உன்னை நான் சாப்பிட போகிறேன். அந்த வடுமாங்காய் சாப்பிட்றப்ப ஒரு ருசி சிவபோகம். அந்த பெரிய மாங்காய் உப்பு தொட்டு மிளகா தொட்டு சாப்பிடுறது ஒரு சுகம் சிவபோகம். அந்த மாங்கனியை சுவைப்பது சிவபோகம். நீங்கள் எதை செய்தாலும், நீங்கள் எதை ஒரு தண்ணீர் குடித்தால் ஆக இறைவா என் தொண்டையிலிருந்து
சூடு தணிந்தது. ஆகா, எவ்வளவு நல்லா வேர்க்குதா, பரவாயில்ல. சிவபோகம். சோறே கிடைக்கல, திடீர்னு சோறு கிடைச்சது. அப்பாடி, சாப்பாடு நேரம் சாப்பிட்டோம். அப்பா, ஒரு அமைதி, ஆனந்தம். அந்த அமைதியும் ஆனந்தம் தான் சிவபோகம். சிவபோகம்னா வேற ஒண்ணும் கிடையாது. நீங்கள் ஒரு பொருளை பார்க்கும் பொழுது ஏற்படும் ஆனந்தம் சிவபோகம். ஒரு பொருளை சுவைக்கும் போது ஏற்படும் சிவபோகம். நீங்கள் அமைதியாக படுத்து உறங்குவதும் சிவபோகம். தூங்கி கண்டார் சிவபோகமும் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவயோகமும் தம்முள்ளே. தூங்கி கண்டார் நிலை சொல்வது எவ்வாறு என்பர். நீங்க தூங்குறது கூட சிவபோகம் தான். தூங்கக்குள்ள எந்த கவலையும் இருக்கிறது இல்லை. அப்படியே அமைதி அமைதி அமைதி. எவ்வளவு நோய் பிணி எதுவுமே நமக்கு தெரியாது, தூங்கிட்டா அப்படியே. என்ன ஆக சிவபோகம் புசிப்போம், சிவபோகம் பூரணமாய் எங்கும் வசிப்போம், உலகில் வசியும். அந்த இந்த உலகம் சிவன் உய்ய கொள்ளும் பூமி என்று இந்த சிவபோகத்தில் சிவன் இருக்கும் உலகத்தில் வசிப்போம். அது அல்லாத அன்பில்லாத எங்கும் நாம் இந்த அன்பில்லாத உலகத்திற்குள் நாம் போகக்கூடாது. உலகத்தில் 2 உலகம் இருக்கு. சான்றோர் உடைத்து உலகு. உலகுக்கு ஒரு இலக்கணம் சொல்வார் ஔவையார். சான்றோர் உடைத்து உலகு. சான்றோர் எதிர்க்கிறதோ அதெல்லாம் உலகு, மீதி எல்லாம் மாய உலகம். அங்க மாய பொருளுக்காக வாடி வதங்கும் மனிதர்கள். ஆக அந்த உலகாயுத தேவைகளுக்காக வாழ்ந்தாலும், மனிதர்களோடு நான் வாழ்ந்தாலும் கூட எனக்கு இறைவன் கொடுப்பதை போகமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். எப்படி ஏற்றுக்கொள்கிறேன்? முசிப்பின்றி. என்னப்பா இன்னைக்கு இவ்வளவுதானா, 2 பழம் தானா சாப்பிட கிடைச்சது? அப்படி இல்லை, இன்னைக்கு 2 பழமாவது கிடைச்சது. ஓ பரவாயில்ல, கொடுத்துருக்காரு. இன்னைக்கு 2 பழம் கொடுத்துருக்காரு. ஓகே. அது மட்டுமல்ல, நாம் எங்கு சென்றால் அந்த சிவத்தை உணர்கின்ற தன்மை வரும். மாதவர்தம் பொன் அடிக்குள் தாழ்வோம். மாதவராகிய மிக சிறந்த தவசியாகிய சிவருமானை உணர்ந்த அந்த சான்றோர்களுடைய பொன்னடிகளை சென்று அவருடைய ஆலோசனை, அவருடைய அறிவுரைகளை கேட்டார். ஆகா இறைவா, நான் ஆணவத்தோடு இருக்க மாட்டேன், தாழ்வோம். அமைதியா எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர்களும் செல்வர்க்கே செல்லும் தகித்து. பணம் படி. என்னுடைய நண்பர் ஒருவர் உண்டு சென்னையிலே. அவர் மிகப்பெரிய தொழிலதிபர், தேவி தேட்டர், அப்படி ஏதோ நிறைய சென்னையில் மிக புகழ்பெற்ற ஒரு ஐயா. மிக பணிவா இருப்பார். எங்கேயும் போய் அதிர்ந்தே பேச மாட்டார். அவங்க அடையாட்சியில் அகத்தீஸ்வரரும் கோயிலை மெயின்டைன் பண்றாங்க, நிறைய சேவை செய்யறாங்க. நல்ல அன்பர் அவர். அந்த பெரியவர் அவ்வளோ பணிவா இருப்பார். என் தந்தையார் நண்பர், என் பால் மிக அன்புடையவர். அவர் கூட போயிட்டா எனக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னடா இவ்வளோ பெரிய செட்டியாரு இவ்வளோ சாதாரணமா அப்படியே போய் அவங்க கோயில் அவர் பாட்டா திருதரான்னு முன்னால போயிடலாம். இல்ல சாமி, நம்ம தான் வழிகாட்டணும். இந்த கீரை வாங்க போனான், அச்சர் ஒடியாரம் அப்படின்றவார், வராதுன்றவார், கை காட்டிடுவார். நமக்கு அடையப்பா எவ்வளோ பெரிய செல்வந்தர், எவ்வளோ பணிவா இருக்காருன்னு மற்றவன் நினைப்பாங்க. ஆனா ஆகா, அவரு கார்ல போனா கூட சும்மா கையில அவங்க அப்பா உபதேசம் பண்ண மந்திரங்களை கவுண்ட் பண்ணிட்டே தான் போவார். தேவையில்லாம ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். அவர் பேசினா அந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய அருள் ஆற்றலும் உண்டு, பொருள் ஈட்டலும் உண்டு. அப்படி அந்த வார்த்தையில் அருளும் பொருளும் ஈட்ட மட்டும்தான் பேசுவார். அதுவும் அறவழியில் தான் பேசுவார். அப்படி அந்த ஒரு செல்வந்தருடைய பணிவே மிகப்பெரியதென்றால், சிவருமானால் ஆட்கொள்ளப்பட்டு சிவன் அடிமையான சிவ சின்னங்களை அணிந்து அப்படியே நாம் அப்படி பந்தாவ திரிஞ்சா தப்பு இல்லை. அதுதான் சொல்றாரு இங்க. அந்த மாதவராகிய சிவருமானுடைய பொன்னடி கீழ் தாழ்வோம் பணிவ. அப்படி எஜமான் அப்பா முன்னால போகக்குள்ள நாங்களாம் ரொம்ப சின்ன குழந்தைகள். இன்னைக்கும் கூட அப்பா கிட்ட கொஞ்சம் அப்படி ஒரு தயக்கம் காட்டும். அதுபோல ஒரு தாழ்வோம், என்னை விட தாழ்மை என் கடன். அவர் சொல்லுவார், என்ன ஏன் அடியார் பாதத்தை கொடுத்தாங்கன்னா, அவர் பெரியவர், அவரிடம் நீ அடிமையை போல அமைதியாகவும் அடக்கமாக இருக்க வேண்டும். உணர்த்துறதுக்கு தான் அடியார்னு பேரு. ஆனா இந்த அடியார்கள் நம்ம ஆளுங்க பண்ற அடிச்சாட்டையா இருக்கு. அடடா போய் பார்த்தா காமெடியா இருக்கும். நான் யார் தெரியுமா அப்படி கோயிலுக்குள்ள போயிட்டு கீழே நிற்க மாட்டாங்க. இந்த திருவேடத்தை பயன்படுத்தி நாங்கள் உலக சிம்பியார் அப்படி ஒரு டோக்கன் வேற நம்ம எல்லா அடியார்களுக்கு கொடுத்துட்டோமா,
இப்படி காட்டிட்டு, ஏன்னா பணி செய்ய டோக்கன் கொடுத்தா என்னையா முண்டி அடிச்சுட்டு இதை காட்டிட்டு மிஸ்யூஸ் பண்றீங்கன்னா, ஐயா யாருங்க கியூல நிக்கிறது, நம்ம சிவனால் ஆட்கொள்ளப்பட்ட, ஏன்னா சிவனால் ஆட்கொள்ள சிவனை போல அன்பும் பணிவும் தாழ்மையும் உனக்கு இருக்குமே இல்ல. ஆக வாழ்வோம் சிவத்தை உணர் மாதவர்தம். சிவத்தை உணர்ந்தவன் தான் மாதவம் செய்தவன். சிவ சின்னங்களை அணிவதாலோ, பச்சை குத்தி கொள்வதாலோ, ஸ்ரீலஸ்ரீ போட்டுக் கொள்வதாலோ, உங்கள் பெயரை ஈசான சிவம், வாமதேவ சிவம், அந்த சிவம் போட்டுக் கொள்வதாலோ நாம் சிவமாக முடியாது. உடைய இன்சொலனாதல் ஒருவர்க்கு அணி. அப்படி என்ன அந்த பணிவுடன் அடியனுக்கு ஒரு பிறந்த நாள். என்னுடைய ஆசாரிடம் சென்று ஏற்கனவே இதை கூறியிருக்கேன், இந்த இடத்தில் தேவையானது. போனதும் எல்லாருக்கும் முன்னே, ஏன்னா நம்ம அப்படி போன மடத்துல அப்படியே போயிடுவோம், கணக்குகிட்ட யார்கிட்ட எழுதி கொடுக்க தேவையில்லை. சொக்கர் நமச்சிவாய் வாழ்க ஐயா சொக்கர், ரைட் போங்க, போய் சன்னிதானத்தை போய் சன்னிதானம் ஏன்னா ஆசீர்வாதம் பண்ணி. எதுக்குடா சாமி, எனக்கு ஒரு 60 பிறந்த நாள் ஆயிடுச்சு. ஓ அப்படியா, செத்து போ அப்படின்னு ஒரே வார்த்தை தான், செத்து போனாரு. என்னடா இப்படி சொல்றாரு, அழுதுட்டு போயாட்டு வந்துட்டேன். நீயாவது நான் உன்கிட்ட வந்து மேட்டூர்ல இருந்து வந்து மதுரைக்கு வந்து ஆசிரியர் உங்ககிட்ட வந்து மீனாட்சி கொண்டு வரேன்ட்டு அந்த கண்டுக்காத வந்துட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு கரூர்ல ஐயா என்ன செத்து போன்னு சொன்ன பிறகு எனக்கு ஒன்றும் புரியல, ஏடா செத்து போன்னு சொல்றாரே அப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டு எங்க அப்பா கிட்ட சொன்னேன். எங்க அப்பா என்ன பண்ணாரு, சாமி கரூர் வர்றாரு, அவர்கிட்டயே போய் கேட்டுக்கிறா அப்படின்ட்டார். கரூர் கும்பாபிஷேகம் அப்ப. அப்புறம் போனேன், போயிட்டு குடிவித்தானே அந்தாள் மூஞ்சில அவன் முழிக்கிறதுன்ட்டு. ஆனா ஆசான் அன்புரைட்ட சொல்லி எங்க பார்வதி ஒடிஞ்சு திரிகிறான், சொக்கராட்டம் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் போனதும் கண்ணு நல்லா இருடா, சௌக்கியமா இரு, நோய் நொடி இல்லாம இரு. நம்ம நான் ஒரு வாய் போன கோடாரி மாதிரி சடன்னு சன்னிதானம் அன்னைக்கு நீங்க, ஓ அதுவா, உன் கண்ணுல கருணை இல்லை, பார்க்கும் அடியாரெல்லாம் நீ சொக்கரையா யாரை பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காருங்கிறாங்க. வார்த்தையில் ஒரு குளுமை இல்லை, தண்ணி நாக்குல இருந்தும் குளுமை இல்லை. உன் கண்ணை போய் கோபமா இருக்கப்ப பாரு, சிங்கத்தை விட மோசமா இருக்க. கண்ணில் கருணையும் நாவில் இனிமையும் இல்லாமல் நீ 60 வருஷம் வாழ்ந்தேன்னா 6வது நாள் செத்து போன எனக்கு என்னடான்னா. அதனாலதான்டா கண்ணா அப்படி சொன்னேன். ஆனா ஏதோ கொஞ்சம் பணிவாயிருக்க, பரவாயில்ல, நல்லாரு, இன்னும் பக்குவப்படுனார். ஆக அந்த தாழ்வு பணிவுடையன் இன்சொலன். என்ன பணிவு எப்ப வரும், பணிவு கண்ணிலேயே தெரிஞ்சிடும். ஒருத்தன் பாவலா பண்றானா பணிவுடன் இருக்கானா. ஆக அந்த பணியும் பொழுது அது ஒரு கண்ணில் ஒரு அன்பு இருக்கும், ஒரு பாசம் இருக்கும். அந்த பணிவு கண்ணில் குளுமையும் நாவில் குளுமையும் இருக்கணும். அதுதான் தாழ்வு. என்ன தாழ்வுனா அது கீழே போறது கிடையாது, பொன்னடி கீழ் தாழ்வும். இருமாந்திருப்பன்களோ ஈசன் பல்கண தென்னப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடிக்கோள் சென்று இருக்கும் பொழுது இந்த தியாகராஜ பெருமான் என் நடராஜ பெருமான் அருகில் நான் இருக்கிறேன் என்னும் பொழுது எனக்கு எவ்வளோ ஒரு அடக்க ஒடுக்கமா இருக்கணும் இல்ல. அங்க போய் நிறுத்திட்டு நிக்க கூடாது இல்ல. ஏற்கனவே ஒரு பிச்சைக்கார கிழவி பவானியில பாடம் எடுத்தானுனால. ஆக தாழ்வோம் என்பது இங்கே அடக்கத்துடன் பணிவுடன் வாழ வேண்டும். அப்படி இருந்தால் உங்களுக்கு சரி, உங்களுக்கு சரிநிகரான அடியார் தொண்டர் யாரும் கிடையாது. ஆக புசிப்போம் சிவபோகம் பூரணமாய் எங்கும். கண் முன்னால எல்லாமே சிவபோகம் தான். கைலாஸ் இன்னைக்கு ஒரு பதிவு கேட்டார், எடுத்து போட்டேன். கைலாஸ்க்கு அது ஒரு சிவபோகம், அதை பதிவு பண்ணதே அடியேனுக்கு சிவபோகம். இப்படி எல்லாம் சிவபோகம், எல்லாம் சிவன் செயல். சிவன் போகத்தை தருபவன். போகம் என்பது ஏற்றுக்கொள்ளும் மனதை பொறுத்தது. சிலருக்கு குடும்ப வாழ்க்கை போகமாக இருக்கும், சிலருக்கு ரோகமாக இருக்கும். ஏனால் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை என்பது. ஆக நாம் இங்கு சிவபோகத்திலே பூரணமாய் எங்கும் இருக்கின்ற சிவபோகத்திலே வசிப்போம். சிவபோகமான உலகில் வசிப்போம். மாயா காரியமாகிய உலகமாக இதை நினைக்க வேண்டாம். குறைவில்லாமல் வாழ்வோம். சிவத்தை உணர்ந்து அந்த மாதவனாகிய பெருமானின் பொன்னடிக்கு பணிவுடன் நாம் பணி செய்வோம் என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றோம். ஏனெனில் ஆனந்த வெள்ளத்து அழுத்தி
தண்ணியில எங்க ஊர் காவிரியில கரையில் நின்னாலாம் சுகமா இருக்காது. கரையில இருந்துட்டு நம்ம ஆளுங்க டூர் வந்துட்டு முழங்கால் தண்ணியில இருந்துட்டு உட்கார்ந்துட்டு கையில மொண்டு வச்சுக்குவாங்க. ஐயா, அதுக்கு பேர் ஆற்றில் குளிப்பது. திருவாரூர் குளத்துல 2 படியில் நின்றுட்டு இப்படி இப்படி முக்குவாங்க. அதான் போனோமா திருவாரூர் கரையில் நின்னோமா, படியில இருந்து சொயின்னு எகிரி குதிச்சோமா, அந்த வெள்ளத்தில் அழுந்துனமா மேல வந்தா அது ஒரு சுகம். காவிரியில அப்படியே போயிட்டு அப்படியே கரையில இருந்து அப்படியே சொயின்னு ஒரு சொருவல் போட்டு அந்த காவிரில இருந்து வெளியே வந்தா அது வேற ஆனந்த வெள்ளத்தை அழுத்தி என்ன. ஆக சிவம் என்னும் அந்த ஆனந்த வெள்ளத்திலே அந்த கமலாலயத்தில் நம் இதயமாகிய கமலத்தில் வீற்றிருக்கும் பெருமான் உரையின் அந்த கமல ஆலயத்தில் மகிழ்ச்சி என்கின்ற அந்த ஆனந்த வெள்ளத்தை அழுந்தி புசிப்போம் சிவபோகம் என்று கூறிய வண்ணம் எல்லோரும் ஆலயம் தந்தை மேட்டு வியாசக்காரன் திருவடியை சிந்தித்து வாழ்த்தி வணங்கி எளியனுக்கும் அந்நிலை உருவாக வேண்டி நிறைவு செய்கின்றோம். நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். கைலாஸ் ஐயா நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க கைலாஸ். இதேதாங்கய்யா சுவாமி ஐயா லிங்கராஜுங்க ஐயா. சொல்லுங்கய்யா. ஐயா அந்த புக் எடுத்துட்டு திருக்கோவையாறுல இருக்குது. ஆனந்த வெள்ளத்து அழுந்துமோர் 6 உயிர் ஈருரு கொண்டு ஆனந்த வெள்ளத்திரைத்திலை திரைத்திரைத்தால் ஒக்கும் அம்பலஞ்சேர் ஆனந்த வெள்ளத்து அறைகளோன் அருள் பெற்றவரின் ஆனந்த வெள்ளம் வற்றாது முற்றாது இவ்வணி நலமே. ஆமா, அந்த ஆனந்த வெள்ளத்தை அழுதிட்டு அதுக்கு முடிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த உயிர் என்றும் சிவானந்த பெருவெள்ளத்திலே திளைத்திருக்கும். அது திருக்கோவையார். அது காதலன் காதலி மனநிலை களத்தல் பற்றி பேசும் பொழுது சிவருமா எவ்வாறு ஒரு காதலனும் காதலியும் ஈருடல் ஓர் உயிராக உணர்க்கும் பொழுது எந்த நிலையிலே, அதுபோல சிவத்தோடு உயிர் சேரும் பொழுது இது சிற்றின்ப நிலை எனில் அது பேரின்ப நிலை. இரண்டையும் ஒப்பீடு செய்து நம்முடைய மணிவாசக பெருந்தகை பாடியிருப்பார். ஏன்னா திருக்கோவையார் ஆன்மாவும் பதியும் பசுவும் கலந்து. அதாங்க, பரவாயில்ல, தேடி எடுத்துட்டீங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஆனந்த வெள்ளத்தை பல்வேறு இடங்களில் கண்டு. பரவாயில்ல, திருக்கோவையார்ல இந்த வரி இருந்து எனக்கு அதான் தடுமாறிட்டேன். ஆனந்த வெள்ளத்தை அழுத்தி ஆனந்த வெள்ளத்தில் அழுந்தி எங்கேயோ பார்த்தோம், திருவாசத்துல பார்த்தோம். நீங்க சொன்னது ஆமா, திருக்கோவையாரும் பார்த்தோம், பாடல் எங்க அப்படின்ற மனசு அல்லாடுது. அப்புறம் பார்த்தா அம்மானை, டே அம்மானை அப்படின்னு மனசு. ஐயோ ஆமா அம்மானை, கல்லாவணத்து கடை விட்டு ஐயோ தினம் பாடுறது சாமி கிட்ட. ஆக அந்த ஆனந்த வெள்ளத்தை அழுத்தி வினைகடிந்த வேதியனை அந்த தில்லை நகர்வுக்கு சிற்றம்பலமே அந்த பெருமானை அம்மானை பாடி மகிழ். கைலாஸ் சொல்லுங்க. கைலாஸ் ஐயா அது பொருள் விளக்கம் கூட இதுல இருக்கு. இல்ல அது வேண்டாங்க, அது அப்புறம் பேசிக்குவோம். சரிங்க ஐயா. சொல்லுங்க கைலாஸ். ஐயா இதேதாங்கய்யா சுவாமி உமாபதி சிவம் திருவருட்பயன்ல 30வது குறள்ல பதிவு செய்யறாரு. பிரிவாம் அளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து போத்துக்கிற மாதிரி ஒரு பணில் வேணும்பா. ஐயா சொல்லுங்க கைலாஸ். சுவாமி உமாபதி